உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னை காணன்னு தெரிஞ்சதும் எங்கெங்கெல்லாம் நாங்க தேடணும்னு தெரியுமா? அம்மா, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோமா? நமக்கு ஏமா இந்த நிலைமை? நம்மள ஏமா இந்த சாமி இப்படி சோதிச்சிட்டு இருக்கு? சாமிக்காக நேத்து வரைக்கும் நீங்க 3 பேரும் எவ்வளவு விரதம் இருந்து கஷ்டப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்மள இப்படி நடு தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு. இது சாமியே இல்ல. யாரும் அழாதீங்க, சொல்றேன்ல, யாரும் அழாதீங்க. எப்படி சக்தி அழாம இருக்க முடியும்? நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பறிச்சுட்டாங்க. நம்ம மெஸ், நம்ம வீடு, நம்ம கௌரவம், நம்ம மரியாதைன்னு எல்லாமே போச்சே சக்தி. 20 வருஷமா அம்மா உழைச்சு உருவாக்குன வீடு, அந்த வீட்டை தர மட்டமா இடிச்சு நொறுக்கிட்டாங்களே. வீட்டை இடிச்சு தள்ளிட்டா நம்ம வாழ்க்கை இடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இனிமே உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. முதல்ல கண்ணீரை தொடங்க தொடங்க தொட. நம்ம வீட்டை இடிச்சவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தவங்க முன்னாடி நாம முன்னேறி காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. நம்ம மிஸ் வீடுன்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்கன்னு அழறீங்களே, நம்ம கிட்ட இருக்கிற உழைப்ப அவங்களால பறிக்க முடியாது. நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கைய அவங்களால பறிக்கவே முடியாது. வீடும் மெஸ்ஸும் போனாலும் நீங்க 3 பேரும் ஒன்னா என் கூட இருக்கீங்கல்ல, இந்த ஒற்றுமை தான். அவங்க நினைச்சத பலிக்கவே விடக்கூடாது. நம்மளோட இந்த ஒற்றுமை தான் நமக்கு பலம். இந்த ஒற்றுமையை வச்சுதான் நாம சாதிக்க போறோம். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. இனி நமக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு நீங்களும், உங்களுக்கு நானும் தான். நமக்கு இது போதும். நிச்சயமா நாம வாழ்ந்து காட்டுவோம். அம்மா, இதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி தன்னம்பிக்கையோட இருந்திருப்பியோ, அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம இப்படி நீ எங்களுக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கம்மா. இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இனி உன் கூடவே இருந்து நாங்க சாதிச்சு காட்டுவோம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.